அவங்க வந்து திரையுலகத்தை வாழ வைக்கணும்னா எல்லா படங்களுக்கும் நிறைய பப்ளிசிட்டி கொடுக்கணும்னு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் சார்பாக எங்கள் தலைவர் திரு ராமநாதன் அவர்களையும் உயர் திரு சாக்ஸ் அவர்களையும் கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் என் இனிய நண்பர் காஜா மொய்தீன் அவர்கள் நிறைய படம் எடுத்தார், இப்போ எடுத்துக்கொண்டு இருக்கிறார், நிறைய படங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறார். அப்புறம் திரு பி எஸ் சுவாமிநாதன் அவர்கள் இதே ஸ்டேஜில் நிறைய விழாக்களுக்கு வந்து நிறைய இது பண்ணி நிறைய படங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. சிவா சார் சொன்னார் அவருக்கு மறுவாழ்வு கொடுத்தாருன்னு சொல்லிட்டு, அப்பேற்பட்ட புகழப்படும் அவரும் நல்லா இருக்கு. இப்போ திருப்பி பழையபடி எல்லா படங்களுக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். திரு வசந்த பாலன் அவர்கள் எல்லோரையும் எனக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ள இந்த விழாவுக்கு வந்திருக்கு. அப்புறம் எனக்கு முன்னாடி உட்கார்ந்திருக்கும் அனைவருக்கும் என் வணக்கத்தையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிவா சாரை வச்சு எந்த பொழுது பேசினாலும் அது என்னையே நானே பொழுதுகிற மாதிரி, ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் அவ்வளவு மிக நெருக்கமான, அதனால தான் அவர் சொன்னார் ரொம்ப பாசமானவர் என்று. அதனால அதே பாசத்தை என் மீது எப்பொழுதுமே வைத்திருக்கும் சிவா அவர்களுக்கு என்னை மேடையில் இங்கே கூப்பிட்டதுக்கு மிக நன்றி சொல்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றியை அடையும். ஏன்னா சிவா வந்து ஒரு புதுமை விரும்பி, எதில் சிவா ஏதாவது ஒன்று செஞ்சாலும் அது புதுசாக இருக்கும், யாரும் அதுக்கு முன்னாடி செய்யாதபடி இருக்கும். அதே மாதிரி தான் இந்த படத்தில் வந்து புது இயக்குனர், புது எடிட்டர், புது கேமராமேன், புது மியூசிக் டைரக்டர் எல்லாருமே அவங்க எல்லாரும் அவங்களுடைய தேக்கி வச்சிருந்த அத்தனை திறமைகளை வெளிப்படுத்துவார்கள் என்று இந்த படம் எல்லா வல்ல மிகப்பெரிய வெற்றியுடன் எல்லா வல்ல இறைவனை கேட்கிறேன். இந்த படத்தை வாங்குறவங்க சோனா வந்து எங்கள் படத்தில் அன்பே சிவம் படத்தில் நடிச்சிருக்காங்க. அவங்களும் இதனால பெரிய மிக வெற்றி பெரிய அடைவார்கள் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நான் மூத்த தயாரிப்பாளர் என்று சொன்னது, நமக்கு அண்ணன் 1 வயசு 2 வயசு பெரியவனா இருந்தாலும் நம்ம மூத்த அண்ணன் தான் சொல்லணும். அதனால ஏன்னா அவருக்கு வந்து நான் சினிமாவுக்கு அறிமுகமான காலகட்டத்திலேருந்து நான் அவரை பார்த்துட்டு இருக்கேன். ஆள் மாறவே இல்லை. எவ்வளவு புயலை கடந்திருக்காரு, எவ்வளவு தண்ணிகளை அனுபவிச்சிருக்காரு. அந்த வகையில் தான் என்னுடைய மூத்த அண்ணனா மூத்த தயாரிப்பாளர்னு சொன்னேன், வயசானவர்னு சொல்றேன். அடுத்து இன்னொரு மூத்த சகோதரர் காஜா மொய்தீன் அவர்கள். மேடையில் அமர்ந்திருக்கும் முக்கியஸ்தர்களுக்கும், இந்த விழாவுக்கு வந்திருக்கும் அனைத்து முக்கியஸ்தர்களுக்கும், தொலைக்காட்சி நண்பர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை சொல்லிக் கொள்கிறேன். நண்பர் சிவா தயாரிப்பில் உருவாக இருக்கும் கனிமொழி திரைப்படம் நிச்சயமாக வெற்றி பெறும். இந்த படத்தில் பணிபுரியும் டைரக்டர் அவர்களுக்கும், இசையமைப்பாளர் அவர்களுக்கும், நடிகர் அவர்களுக்கும், அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களும் அந்த படத்தின் மூலம் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள். இந்த படத்தினுடைய வெற்றி எப்படி தெரிகிறது என்றால், திரு இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்களுக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும். படம் தொடக்க விழாவிற்கு முன்பே படத்தை வாங்கிய மதிப்பிற்குரிய விநியோகஸ்தர் உட்கார்ந்திருக்கும் அந்த ஆனந்த பூரிப்பை பார்த்து இந்த படம் பெரிய வெற்றி அடையும் என்று நமக்கெல்லாம் தெரிகிறது. படம் வெற்றி பெற வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து என்னுடைய நண்பர் சேரன் அவர்களை வாழ்த்து அழைக்கின்றேன். வணக்கம். வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். கனிமொழியின் படைப்பாளி, உலக சரித்திரம் படைத்தவர், மிகப்பெரிய சாதனைகளை செய்து தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கும் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவர்தான் உண்மையான கனிமொழியின் படைப்பாளி. இந்த கனிமொழியின் படைப்பாளிகளும் அதுபோல மிகப்பெரிய சாதனைகளை, சரித்திரங்களை உருவாக்கியே தீர வேண்டும். இல்லாவிட்டால் உங்களுக்குத்தான் இழுக்கு. அவரோடு நீங்கள் போட்டி போட வேண்டும். எல்லாம் சிவமயம் என்று தொடங்குவார்கள். நீங்கள் எல்லாம் சிவாமயம் என்று தொடங்குங்கள். எல்லாம் நல்லபடியாக நடக்கும்.
நண்பர் பாலாவிற்கு அகமார்ந்த மனமார்ந்த வாழ்த்துக்கள். தயாரிப்பாளர் கவுன்சிலிருந்து ஒரு பாராட்டாக ஒரு சால்வை ஒன்று அணிவித்தீர்கள். நண்பர் பாலாவிற்கு நன்றி. இந்த விருது வாங்கும் கலைஞர்கள், தேசிய விருது வாங்கும் கலைஞர்களுக்கெல்லாம் சால்வை மட்டுமே மிஞ்சுகிறது, வேறு ஒன்றும் கிடைப்பதில்லை. அங்கீகாரம். கிரிக்கெட்டில் கூட ஒரு 4 சிக்ஸரை கண்டினியூவாக அடிச்சுட்டா அவங்க தாயகத்துக்கு வந்தவொன்னே அவங்கள கூப்பிட்டு கிரவுண்டு, இடம் அதெல்லாம் கொடுக்குறாங்க. தமிழ் சினிமாவிலையும் சினிமாவோட அங்கீகாரத்தை தூக்கிட்டு போய் எங்கள் ஊரில் நல்ல சினிமா நாங்கள் எடுத்திருக்கோம்னு சொல்லி ஒரு விருது வாங்கிட்டு வர, அந்த அது இயக்குனராக விருது வாங்கிட்டு வர, இந்தியாவின் சிறந்த இயக்குனர் விருது வாங்கிட்டு வந்து தமிழகத்துக்கு பெருமை சேர்த்த அந்த கலைஞனுக்கு, அந்த கலைஞனுக்குன்னு இல்லை, இதுக்கு முன்னாடி சரி பின்னாடி சரி, அதில் நானும் வருவேன். ஏதாவது கிரவுண்டு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். சால்வையை விட்டுட்டு. நன்றி, வணக்கம்.